வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெது பக்கோடா பார்க்க போகிறோம். அதாவது பத்தனத்து பக்கோடான்னு சொல்லுவாங்க. இந்த பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு 200 கிராம் போல் கடலை மாவு எடுத்திருக்கேன், 55 கிராம் போல் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், தட்டி எடுத்த இஞ்சி பூண்டு நான் தலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்றா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், ஃபைனாக சாப் பண்ண கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, நல்லா 50 கிராம் போல் அன்சால்டட் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் போல் நான் ஆப்ப சோடா எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் காரத்திற்கு ஏற்ப எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ மெது பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்திருக்கிற வெண்ணெயை ஆட் பண்ணிடலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் வெண்ணெய், நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக. ஸோ அந்த மாதிரி வெண்ணெயை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த ஆப்ப சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. வெண்ணெயும் ஆப்ப சோடாவும் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் கலந்து விடுங்க. நீங்கள் கை போட்டு கூட கலந்து விடலாம், நல்லாயிருக்கும். வெண்ணெயை 5 மினிட்ஸ் போல் கை விடாமல் நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவை ஆட் பண்ணிடலாம். பச்சரிசி மாவை நம்ம இந்த வெண்ணெயை கூட கலந்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை ஆட் பண்ணிடலாம். கடலை மாவை நம்ம கை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சரிசி மாவும் கடலை மாவும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்மளுக்கு கடலை மாவும் பச்சரிசி மாவும் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். சால்ட் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கட் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, வெங்காயம் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம், பிணைஞ்சு விட்டுடலாம். ஆனியன்லாம் மாவோடு நல்லா ஒன்றாகி வரட்டும். நம்மளுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விற்று நம்ம மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். போண்டா மாவு பதத்துக்கு புக்கராக்கு நம்ம மாவு பிணைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் மாவு இருந்தால் போதும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருக்கி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இது போல் நம்ம சின்ன சின்ன உருந்தியாக நம்ம எல்லா மாவுமே உருத்தி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருந்தியாக நம்ம உருத்தி வச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் அடித்து மிதமான தீயில் எண்ணெயை வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பக்கோடா உருண்டைகளை நம்ம 1 by 1 ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம ஆட் பண்ணிட்டோம். மிதமான தீயில தான் நம்மளுக்கு இந்த உருண்டைகள் வேகணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நம்மளுக்கு நல்லா வேகும். நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பக்கோடா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்துடுச்சு. இந்த மெது போண்டா இல்லை மெது பக்கோடா என்ன வேணால் சொல்லலாம். இது நம்ம இப்போது எடுத்துடலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்சஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். செகண்ட் பேட்சும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப சுவையான மெது பக்கோடா இல்லைனா பத்தனத்து பக்கோடான்னு சொல்லலாம். உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.